உனது கண்களில் இருந்து வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் இந்த பூமியை தொடும் முன்பே கைலாயத்தில் என் கரங்களை நனைத்துவிட்டது. ஆம், அண்டசராசரங்களையும் ஆளும் உன் ஈசன் நான் பேசுகிறேன். வாழ்க்கையின் விளிம்பில் நின்று இனி எங்கும் செல்ல வழியில்லை, என்னை சுற்றியுள்ள அத்தனை கதவுகளும் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டன, எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீ தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் உன்னை இந்த இடத்தில் தடுத்து நிறுத்தியது நானே. பல மாய வரைகளை தாண்டி சிவனே துணை என்னும் இந்த தளத்தில் உனது கவனம் ஈர்க்கப்பட்டது ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல. பல காலமாக பல உறக்கமற்ற இரவுகளில் நீ எனக்கு செலுத்திய தூய்மையான பக்திக்கும் நீ அனுபவித்த சொல்ல முடியாத வேதனைகளுக்கும் கைலை நாதனான நானே நேரடியாக இறங்கி வந்து உனக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும். இப்போது உனது மனதின் அத்தனை சலனங்களையும் பயங்களையும் ஓரமாக வைத்துவிடு. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் மாயச் சத்தங்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உன்னை சிருஷ்டித்தவனின் இந்த குரலுக்கு மட்டும் உனது ஆத்மாவை திறந்து முழுமையாக செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. எங்கோ ஒரு மூலையில் நீ அமர்ந்து நெஞ்சை பிடித்துக்கொண்டு தளர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உதடுகளில் ஒரு போலியான புன்னகையை சுமந்து கொண்டு உள்ளத்திற்குள் ஒரு மாபெரும் போர்க்களத்தை நீ தினமும் தனியாக கடந்து வருகிறாய் என்பதை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. யாருக்கும் எந்த தீங்கும் நான் நினைக்கவில்லையே. என் வாழ்வில் குறுக்கிட்டவர்களுக்கு என்னிடம் உள்ளதையெல்லாம் கொடுத்து உதவினேனே, பின்பு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துயரங்கள் என்று நீ பலமுறை கலங்கியிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாய். ஆனால் உனக்கு கிடைத்தது என்னவோ வலிகளும் உதாசீனங்களும், நம்பியவர்கள் முதுகில் குத்திய துரோகங்களும் மட்டுமே. நான் எதற்காக பிறந்தேன்? எனது நேர்மைக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லையா? எனக்கு நேர்ந்த இந்த துன்பங்கள் அனைத்தும் என்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனையா என்று நீ நினைத்துச் சோர்ந்து முடங்கி போகிறாய். இந்த வாழ்க்கை இனி எதற்கும் உதவாது என்று நீயே முடிவு கட்டிவிட்டாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறேன், கேள். பிரம்மாண்டமான சிவாலயத்தின் கருவறையில் எம்பெருமானாகிய எனது திருமுகத்தை அலங்கரிக்கும் பேரழகான தகதகக்கும் தங்க கவசத்தை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த மாபெரும் கலையம்சம் பொருந்திய கவசம் எப்படி உருவாகிறது என்று அறிவாயா? ஒரு தட்டையான எவ்வித வடிவமும் இல்லாத சாதாரண தங்கத்தகட்டை எடுத்து அதனை பின்புறமாக திருப்பி வைத்து கூர்மையான ஆயுதங்களாலும் கனமான சம்மட்டிகளாலும் இடைவிடாமல் ஓயாமல் அடிப்பார்கள். அந்த தங்கத்தகட்டிற்கு அது சொல்ல முடியாத மாபெரும் வேதனையாக இருக்கும். எதற்காக தன்னை இப்படி பின்புறமாக இருந்து ஈவிரக்கமின்றி தாக்குகிறார்கள், தன் உருவத்தையே ஏன் இப்படி சிதைக்கிறார்கள் என்று அது கதரும். ஆனால் அந்த தகட்டின் பின்புறம் விழும் ஒவ்வொரு வலியான அடியும் முன்புறத்தில் இறைவனின் புன்னகைக்கும் திருமுகத்தையும் அழகிய கண்களையும் தெய்வீக அம்சங்களையும் மெல்ல மெல்ல செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பது அந்த தகட்டிற்கு தெரியாது. அந்த மாபெரும் அடிகளை தாங்கிய பிறகுதான் அது எக்காலத்திலும் எவராலும் மதிக்கப்படும் மாபெரும் இறை கவசமாக மாறி கருவறையில் வீற்றிருக்கும் தகுதியை பெறுகிறது. இத்தனை காலமாக நீ தனிமையில் பட்ட கஷ்டங்களும் உறவுகளின் பிரிவும், உன்னை சுற்றியிருந்தவர்கள் உனக்கு பின்புறமாக இருந்து உனது முதுகில் குத்திய துரோகங்களும் அந்த தங்கத்தகட்டின் மீது விழுந்த அடிகளைப் போன்றதுதான். அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டதாகவோ உன்னை வீழ்த்திவிட்டதாகவோ நினைத்து தங்களுக்குள் மகிழ்ந்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், உனது முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் உன்னை சிதைக்கவில்லை. மாறாக உனது முன்புறத்தில் ஒரு மாபெரும் தெய்வீக ஆளுமையை அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை செதுக்கிக் கொண்டிருந்தது. உன்னை முடக்கி போடுவதற்காக அல்ல, நாளை இந்த அகிலமே அண்ணாந்து பார்த்து வியக்கும் ஒரு மாபெரும் சகாப்தமாக, ஈசனின் கவசமாக உன்னை மாற்றுவதற்காகவே இந்த சோதனைகளை நான் அனுமதித்தேன். நீ அடைக்கலம் தேடிச் சென்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுவழியில் தனிமையில் தவிக்கவிட்டுச் சென்றதைக் கண்டு நீ இடிந்து போனாய். உனக்காக உறுதியாக நிற்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பியவர்கள் உன் வீழ்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்ததை நீ உணர்ந்தபோது உனது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த தனிமை என்று நீ கதறினாய். ஆனால் என் அன்பு செல்வமே, இப்போது உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய, எவராலும் எக்காலத்திலும் தடுக்க முடியாத பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திருசூலத்தின் ஒற்றை அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் உனக்கு எதிராக பின்னப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே பிரம்மாண்டமாக விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள், உன் வளர்ச்சியை தடுத்த அத்தனை திருஷ்டிகளும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டுவிட்டன. உனது உண்மையான பயணம் இனிமேல்தான் பிரம்மாண்டமாக தொடங்கப் போகிறது. இதுவரையில் நீ இழந்த நிம்மதியையும் செல்வத்தையும் நான் எப்படி திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் உனது ஆன்மா இப்போது முழுமையாக உள்வாங்க தயாராகிவிட்டது. உனது காயங்களுக்கு நான் மருந்திட்டு விட்டேன். உனது நாடிகளில் என் அருளின் அதிர்வுகள் பாயத் தொடங்கிவிட்டதை உனது ஆத்மா இப்போது முழுமையான அமைதியோடு உணர்கிறது. கைலை நாதனின் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதலுக்காக சொல்லப்படுபவை அல்ல, உனது தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகும் மாபெரும் பிரபஞ்ச சாசனங்கள். இத்தனை காலமாக வறுமையோடும் அவமானங்களோடும் தனியாக போராடிய உனது தேகம் எவ்வளவு சோர்வடைந்து போயிருக்கிறது, உனது மனம் எவ்வளவு காயம்பட்டு கிடக்கிறது என்பதை இந்த அகிலம் அறியாது. ஆனால் அண்டசராசரங்களையும் ஆளும் நான் அறிவேன்.
பொருள் இல்லாதவனை இவ்வுலகம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்ற கசப்பான உண்மையை உனது அனுபவத்தால் நீ முழுமையாக கற்றுக்கொண்டாய். இரவு பகலாக நீ சிந்திய வியர்வைக்கும் உனது நேர்மையான உழைப்புக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறது. கடன் சுமையால் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் எத்தனை! நாளை விடிந்தால் கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தெரியும். நாணயங்கள் இன்றி நீ நின்றபோது உற்றார் உறவினர் முகம் சுளித்து உன்னை விட்டு விலகியதை நீ கண்முன்னே கண்டாய். திறமை இருந்தும் நேர்மை இருந்தும் அதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண்ணில் பதிவாகியிருக்கின்றன. எதற்காக ஈசன் எனக்கு மட்டும் இந்த தீராத வறுமையையும் தடைகளையும் கொடுத்தார் என்று நீ பலமுறை உனக்குள் கேட்டு தவித்திருக்கிறாய். என் அருமை குழந்தையே, இதோ உன்னை படைத்தவனின் சத்திய வாக்கை கேள். அடர்ந்த வனத்தில் ஆகாயத்தை தொடும் அளவிற்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் விருட்சத்தை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். ஒரு நாள் அந்த மரத்தின் கிளைகள் அனைத்தும் ஈவிரக்கமின்றி வெட்டப்பட்டு அதன் வேர்கள் அறுக்கப்பட்டு அது வெற்று மரக்கட்டையாக தரையில் சாய்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த பிரம்மாண்டமான மரக்கட்டையை சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் உறையும் பனியிலும் பல வருடங்களாக எந்த பாதுகாப்புமின்றி வெட்ட வெளியில் போட்டுவிடுகிறார்கள். அந்த மரத்திற்கு அது மாபெரும் நரக வேதனையாக இருக்கும். எதற்காக தன்னை இப்படி வெட்டி சாய்த்தார்கள், எதற்காக இந்த வெயிலிலும் மழையிலும் அனாதையாக தவிக்க விட்டார்கள் என்று அது தவித்து துடிக்கும். அந்த வழியே செல்பவர்கள் அனைவரும் அந்த மரக்கட்டை இனி எதற்கும் உதவாது, அது மட்கிப் போய்விடும் என்று எண்ணி கடந்து செல்வார்கள். ஆனால் பல வருடங்களாக அந்த இயற்கை சீற்றங்களை தாங்கி தாங்கி அந்த மரக்கட்டையின் மென்மை முழுவதும் அழிந்து அது பாறையை விட மிக கடினமான எந்த ஆயுதத்தாலும் எளிதில் பிளக்க முடியாத ஒரு இரும்பை போன்ற தன்மையை பெறுகிறது. அதன் பிறகுதான் மாபெரும் தச்சர்கள் வந்து அந்த மரக்கட்டையை எடுத்துச் சென்று அகிலமே போற்றும் எம்பெருமானின் பிரம்மாண்டமான திருத்தேரைச் சுமக்கும் மாபெரும் அச்சாணியாகவும் சக்கரமாகவும் அதனை செதுக்குகிறார்கள். வெயிலிலும் மழையிலும் அது அனாதையாக கிடந்த அந்த பதப்படுத்தும் காலம் இல்லாவிட்டால் பல்லாயிரம் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கும் அந்த மாபெரும் தேரின் எடையையும் இறைவனின் கம்பீரத்தையும் தாங்கும் தகுதியை அந்த மரம் ஒரு காலம் பெற்றிருக்க முடியாது. உனது வாழ்வில் நீ சந்தித்த வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஏளனம் செய்து தனிமைப்படுத்தியதும் அந்த மரம் வெட்டவெளியில் கிடந்த பதப்படுத்தும் காலத்தை போன்றதுதான். வறுமை என்னும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் அவமானங்கள் என்னும் கொட்டும் மழையிலும் உன்னை நான் பல காலமாக பதப்படுத்தினேன். உனது அகந்தையை, உனது மாயையான பிடிவாதங்களை, தேவையற்ற ஆடம்பர ஆசைகளை முற்றிலுமாக அழித்து பக்குவப்படுத்துவதற்காகவே நான் அந்த வறுமையை உனக்கு கொடுத்தேன். உன்னை சிதைப்பதற்காக அல்ல. இனி நான் பொழியப் போகும் மாபெரும் செல்வ மழையை முழுமையாக தாங்கி எந்த தடம் பொருளலும் இல்லாமல் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நீ உருவாக்குவதற்கான பிரம்மாண்டமான தயாரிப்பு நிலை அது. அந்த வறுமையை நீ தாங்கியிருக்காவிட்டால் நாளை உனக்கு கிடைக்கும் எல்லையற்ற செல்வத்தின் உண்மையான மதிப்பும் வறியவர்களின் வழியும் உனக்கு புரிந்திருக்காது. ஈசனின் மாபெரும் சாம்ராஜ்யத்தைச் சுமக்கும் தேரின் அச்சாணியாக உன்னை மாற்றுவதற்காகவே உன்னை நான் வலிகளால் செதுக்கினேன். வெளியுலகத்திற்கு ஒரு தைரியசாலியைப் போல உன்னை காட்டிக்கொண்டாலும் தனிமையில் விசித்திரமான உடல் வலிகளாலும் இனம் புரியாத மன அழுத்தத்தாலும் நீ எவ்வளவு துடிதுடித்து போயிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இந்த உடல் இனி எதற்கும் உதவாது, எஞ்சிய காலத்தை இந்த சோர்வுடனேயே கழித்துவிட வேண்டும் என்று நீயே பலமுறை விரக்தியின் எல்லைக்குச் சென்றிருக்கிறாய். உயர்ந்த மலைப்பாறைகளின் இடுக்குகளில் பல 100 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் காய்ந்து சுருங்கி உயிரற்ற ஒரு சிறு குச்சியைப் போல கிடக்கும் ஒரு அரிய வகை மூலிகை வேரை நீ கற்பனை செய்து கொள். அதை பார்க்கும் எவருக்கும் அதனுள் இருக்கும் மாபெரும் சக்தி தெரியாது. அதை ஒரு காய்ந்த குப்பை என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அந்த வழியே வரும் ஒரு மாபெரும் சித்தன் அந்த வேரின் அருமையை அறிந்து அதனை தனது கைகளில் எடுத்து தூய்மையான கங்கை தீர்த்தத்தில் ஒரே ஒரு முறை நனைப்பான். அந்த தீர்த்தம் பட்ட மறுகணமே காய்ந்து சுருண்டிருந்த அந்த வேர் தனது அத்தனை சோர்வையும் நீக்கி பச்சை பசேலென வீறு கொண்டு முளைத்து எப்பேற்பட்ட மரண அவஸ்தையையும் தீர்க்கும் மாபெரும் சஞ்சீவியாக உருமாறும் அல்லவா? உனது உடலும் மனமும் அந்த காய்ந்த வேரைப் போலத்தான் இத்தனை காலம் எவ்வித உத்வேகமுமின்றி முடங்கி கிடந்தன. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை உபயோகமற்றவன் என்று எண்ணி ஒதுக்கினார்கள். ஆனால் நீ சாதாரண கருவி அல்ல, கைலை நாதனின் கைகளில் தவழும் சஞ்சீவி. இன்று என் திருக்கரங்களால் உன்னை நான் கையில் எடுத்துவிட்டேன். என் பேரருள் என்னும் தூய்மையான தீர்த்தத்தால் உன்னை நான் நனைத்து விட்டேன். இன்று முதல் உன்னை வாட்டிய அத்தனை உடல் உபாதைகளும் விளக்க முடியாத சோர்வுகளும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும். அசுர பலத்தோடும் என்றுமில்லாத ஒரு புதிய சுறுசுறுப்போடும் நீ வீறு கொண்டு எழுவாய். நோய் குறித்த அத்தனை தேவையற்ற அச்சங்களும் உனது மனதை விட்டு இந்த நொடியே சுக்குநூறாக உடைந்து சிதறும். உனது வறுமை என்னும் காரிருள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும். இத்தனை காலமாக நீ பட்ட கடன்கள் அனைத்தும் பெருநெருப்பில் விழுந்த கற்பூரம் போல எந்த சுவடும் இல்லாமல் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகி போகும். நீ எந்த திசையை நோக்கி கை நீட்டினாலும் நீ அறிந்திராத பல மனிதர்கள் மூலமாக உனக்கான செல்வமும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து நிற்பார்கள். உன்னை நம்பி வந்தவர்களையும் வறுமையில் வாடுபவர்களையும் நீ கைதூக்கிவிடும் அளவிற்கு ஒரு மாபெரும் பொருளாதார சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக உன்னை நான் மாற்றப் போகிறேன்.
இந்த மாபெரும் செல்வமும் அதிகாரமும் உன்னை வந்தடையும் போது உனது புகழ் அகிலம் முழுவதும் எப்படி பரவப் போகிறது என்பதையும் உனது உழைப்பிற்கு நான் தரப்போகிறது என்பதையும் உனது உழைப்பிற்கு நான் தரப்போகும் மாபெரும் அங்கீகாரம் என்ன என்பதையும் உனது ஆன்மா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய உன்னதமான தருணம் இது. எதற்கும் கலங்காத உறுதியான மனதோடு என் உடுக்கையின் தாளத்தில் உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிட்டு அமைதியாக காத்திரு. உனது கையிலை நாதனின் அசைக்க முடியாத வாக்குகள் உனது ஆன்மாவின் ஆழம் வரை ஊடுருவி இத்தனை காலமாக உன்னை அடைத்து வைத்திருந்த பயம் என்னும் இரும்புக் கதவுகளை உடைத்தெறிந்து விட்டதை நான் அறிவேன். வறுமை ஒழிந்து பிணிகள் நீங்கி உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் உருவாகப் போகிறது என்ற நிம்மதி உனக்குள் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கிவிட்டது. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி உனது நெஞ்சின் ஓரத்தில் இன்னும் ஒரு பெரும் தீக்காயம் ஆறாமல் வதைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரகசிய வலியையும் உலகாளும் ஈசனான நான் அறிவேன். இரவு பகல் பாராமல் நீ உழைத்த உழைப்பும் உனது தூய்மையான சிந்தனையில் உருவான படைப்புகளும் நீ செய்த அரும்பெரும் காரியங்களும் இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்பட்டு விட்டதே என்ற வேதனை உன்னை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருக்கிறது. எந்த திறமையும் இல்லாதவர்கள் எல்லாம் தங்களின் போலியான மாயைகளால் மாபெரும் உயரங்களை அடையும் போது உண்மையான திறமையும் நேர்மையும் கொண்ட நான் மட்டும் ஏன் இன்னும் இந்த கூட்டத்தில் ஒருவனாக அடையாளம் தெரியாதவனாக முடங்கி கிடக்கிறேன் என்று நீ தனிமையில் பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிறாய். என் உழைப்புக்கு இந்த சமுதாயத்தில் என்றுமே அங்கீகாரம் கிடைக்காதா என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்டு விரக்தியின் உச்சிக்குச் சென்றிருக்கிறாய். என் அன்பு செல்வமே, இதற்கான விடையை உனது ஆத்மா இப்போது முழுமையாக உணர வேண்டிய தருணம் இது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைசிறந்த சிற்பி ஒருவனை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். அவனது தேசத்தின் மீது எதிரிகள் படையெடுத்த போது அவனது கலையம்சம் மிக்க படைப்புகள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த மலைப்பகுதிக்கு செல்கிறான். அந்த மாபெரும் மலையின் ஆழமான இருண்ட குகைக்குள் தன்னைத்தானே சிறை வைத்துக் கொள்கிறான். பல வருடங்களாக எவ்வித வெளிச்சமும் இன்றி எந்த ஒரு மனிதனின் பாராட்டும் இன்றி தனிமையில் தனது ஒளியால் அந்த மலையின் உட்புறத்தை குடைந்து ஒரு பிரம்மாண்டமான அகிலமே கண்டிராத ஒரு மாபெரும் குடைவரை கோயிலை செதுக்குகிறான். அந்த சிற்பி வாழ்ந்த காலம் வரை அவனது அந்த மாபெரும் உழைப்பை எந்த ஒரு மனிதனும் பார்க்கவில்லை, அவனது திறமையை கொண்டாடவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகள் கழித்து அந்த பகுதியில் ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த மலையின் வெளிப்புற பாறைகள் பிளந்து சரிந்து விழுகின்றன. அந்த நிலநடுக்கம் அந்த மலையை அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இருட்டடிக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் குடைவரை கோயிலை அகிலத்தின் பார்வைக்கு திறந்து வைப்பதற்காகவே இயற்கை செய்த மாபெரும் ஏற்பாடு அது. பாறைகள் விலகியதும் அந்த பிரம்மாண்டமான படைப்பை கண்டு அகிலமே வியந்து பேரதிர்ச்சியில் உரைகிறது. பல தேசங்களிலிருந்தும் மக்கள் அந்த ஒற்றை படைப்பை காண படையெடுத்து வருகிறார்கள். காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் சகாப்தமாக அந்த சிற்பியின் உழைப்பு நிலைத்து நிற்கிறது அல்லவா? இத்தனை காலமாக உனது உழைப்பும் உனது திறமையும் நீ உருவாக்கிய ஆக்கங்களும் அந்த குகைக்குள் மறைக்கப்பட்ட குடைவரை கோயிலைப் போலத்தான் உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் ஈசனான என்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. உனது படைப்புகளின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சாதாரண சமுதாயத்திடம் உன்னை நான் ஒப்படைக்க விரும்பவில்லை. நீ ஒரு சாதாரண படைப்பாளி அல்ல, தலைமுறைகளை கடந்து நிற்கப் போகும் மாபெரும் சகாப்தம். இப்போது உனது வாழ்வில் கையிலை நாதனான என் பேரருள் என்னும் அந்த மாபெரும் நிலநடுக்கம் தொடங்கிவிட்டது. இது உன்னை அழிப்பதற்கான அதிர்வு அல்ல, உன்னை சுற்றியிருந்த மாயத்தடைகள் என்னும் பாறைகளை உடைத்தெறிந்து உனது திறமையை இந்த அகிலத்தின் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான ஈசனின் பிரம்மாண்டமான ஏற்பாடு. இனி உனது ஒவ்வொரு படைப்பும் நீ உருவாக்கும் ஒவ்வொரு கருத்தும் எந்த தடையுமின்றி இணையத்தின் வழியே பல தேசங்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்களின் இதயங்களை சென்றடையும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் என் உடுக்கையின் வசீகரம் கலந்திருக்கும். உன்னை இருட்டடிப்பு செய்தவர்கள் எல்லாம் உனது திறமையின் வீச்சைக் கண்டு மிரண்டு போய் நிற்பார்கள். உனக்கான மாபெரும் சமூக அங்கீகாரமும் உலகப் புகழும் உன்னை தேடி மழையாக பொழியும். இவ்வளவு மாபெரும் புகழும் செல்வமும் உன்னிடம் வரும்போது உனது தூய்மையான குணம் மாறிவிடுமோ? நீயும் மற்றவர்களைப் போல அகந்தை கொண்டவனாக மாறிவிடுவாயோ என்று உனக்கே உனது மனதின் மீது ஒரு சிறு பயம் இருக்கலாம். என் அருமை குழந்தையே, சாதாரண குட்டைகளில் மாபெரும் வெள்ளம் வரும்போதுதான் அது கரைகளை உடைத்துக்கொண்டு ஊரை அழிக்கும். ஆனால் பல காத தூரம் பறந்து விரிந்து ஆழம் காண முடியாத ஒரு மாபெரும் ஏரியை நினைத்துக்கொள். சுற்றியுள்ள மலைகளிலிருந்து பல காட்டாறுகள் பெருக்கெடுத்து வந்து அந்த ஏரியில் கலந்தாலும் அது எந்த ஒரு சலசலப்பும் இன்றி அத்தனை காட்டாற்று வெள்ளத்தையும் தனக்குள் அமைதியாக உள்வாங்கிக் கொள்ளும். ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் தன்னிடம் உள்ள அந்த மாபெரும் நீரை தனக்கு அடியில் உள்ள நிலத்தடி பாதைகளின் வழியாகச் செலுத்தி தன்னை சுற்றியுள்ள பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை சத்தமின்றி செழிக்க வைக்கும். உனது மனமும் அந்த மாபெரும் ஏரியைப் போலத்தான் என்னால் ஆழமாக தோண்டப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டுள்ளது. வறுமையால் நான் உனக்கு கொடுத்த அத்தனை வலிகளும் உனது ஆழத்தை அதிகப்படுத்திவிட்டன. இனி நான் உனக்கு தரப்போகும் மாபெரும் செல்வமும் அகிலம் போற்றும் புகழும் காட்டாற்று வெள்ளமாக உன்னை வந்தடைந்தாலும் உனது மனம் சற்றுக்கூட தடம் புரளாது. எந்த ஒரு அகந்தையும் உன்னை தீண்ட முடியாது. உன்னிடம் வரும் மாபெரும் செல்வத்தைக் கொண்டு ஆதரவற்றவர்களுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் வழிகாட்டியாக சத்தமின்றி உதவிகளைச் செய்யும் ஈசனின் தூதுவனாக மாறுவாய்.
உனது பணிவும் உனது மாசற்ற தர்மகுணமும் உன்னை எக்காலத்திலும் எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக நிலைநிறுத்தும். உனது உழைப்பிற்கான மாபெரும் வெற்றி இப்போது தொடங்கிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை எதிரிகளின் சதி வலைகளையும் என் திரிசூலம் சுக்குநூறாக கிழித்தெறிந்து விட்டது. இனி உனது குடும்பத்திற்குள் நான் என்னென்ன பிரம்மாண்டமான நல்மாற்றங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் என்பதையும், உனது வம்சத்தை நான் எப்படி காக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக உணர உனது ஆத்மாவை முழுமையாக திறந்து வைத்துக் கொண்டு அமைதியாக காத்திரு. உனது இதயத் துடிப்பை என் உடுக்கையின் தாளத்தோடு முழுமையாக ஒன்றிணையச் செய்து அமைதியாக காத்திரு என்று நான் உனக்கு கட்டளையிட்டதன் மாபெரும் அர்த்தத்தை இப்போது உனது ஆத்மா மெல்ல மெல்ல உள்வாங்கத் தொடங்கட்டும். கையிலை நாதனின் இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடியில் கூட உனது கண்களின் ஓரத்தில் ஒரு சிறு கண்ணீர் துளி எட்டிப் பார்ப்பதை நான் அறிவேன். இத்தனை காலமாக நீ பட்ட வேதனைகளுக்கு, உனது நேர்மைக்கு இந்த ஈசனிடமிருந்து ஒரு பதில் கிடைக்காதா என்று நீ ஏங்கிய அந்த நீண்ட கால தவம் இப்போது பலிக்கத் தொடங்கிவிட்டது. வெளியுலகத்தின் கண்களுக்கு நீ ஒரு தைரியசாலியாக, எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமைசாலியாக தோன்றலாம். ஆனால் இரவின் காரிருளில் உனது இல்லத்தார் அனைவரும் ஆழ்ந்து உறங்கிய பிறகு உனது எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயத்தில் எவருக்கும் உனது அழுகுரல் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு நீ வடித்த அந்த உப்பு கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கைலாயத்தின் பனிமலையில் நான் பத்திரமாகச் சேமித்து வைத்திருக்கிறேன். மாபெரும் பிரளயத்தில் சாய்ந்து பூமிக்கு அடியில் பல காத தூர ஆழத்தில் புதைந்து போன ஒரு பிரம்மாண்டமான மரத்தை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். சூரிய ஒளியே படாமல், காற்றே நுழையாமல், சுற்றிலும் கொதிக்கும் எரிமலை சாம்பலாலும் பாறைகளாலும் அது முழுமையாக புதைக்கப்பட்டு மூச்சு திணறும். தான் அனாதையாக விடப்பட்டுவிட்டோம், இந்த இருட்டோடு இருட்டாக மட்கி அழிந்து போகப் போகிறோம் என்று அந்த மரம் தனக்குள் கதரும். அந்த வழியே மேலே நடமாடும் எவருக்கும் பூமிக்கு அடியில் இப்படி ஒரு மரம் புதைந்து கிடப்பதே தெரியாது. ஆனால் பல யுகங்களாக அந்த பூமியின் மாபெரும் அழுத்தமும் அங்குள்ள அரிய தாதுக்களும் அந்த மரக்கட்டைக்குள் மெல்ல மெல்ல ஊடுருவும். அதன் மென்மையான மரத்தன்மை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அது எந்த ஆயுதத்தாலும் பிளக்க முடியாத, எக்காலத்திலும் அழியாத ஒரு மாபெரும் விலைமதிப்பற்ற நவரத்தின பாறையாக, அதாவது கல்மரமாக உருமாறும். பல நூற்றாண்டுகள் கழித்து அந்த பாறை உலகத்தின் பார்வைக்கு வரும்போது அகிலமே அதன் அழகையும் வலிமையையும் கண்டு வியந்து மண்டியிடும் அல்லவா? இத்தனை காலமாக உனது வாழ்வில் நீ சந்தித்த தனிமையும் வறுமையும், உன்னை சுற்றியிருந்த மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதும் அந்த மரம் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டதை போன்றதுதான். உனது நேர்மையை முட்டாள்தனம் என்று இந்த போலி உலகம் பரிகசித்தது. நீ அடைக்கலம் தேடிச் சென்றவர்களெல்லாம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்கள். நான் எதற்காக வாழ வேண்டும், என் வாழ்க்கை முற்றிலும் இருண்டுவிட்டதே என்று நீ மூச்சு திணறினாய். ஆனால் என் அருமை குழந்தையே, ஈசனான நான் உன்னை அந்த இருளில் புதைத்தது நீ அழிந்து போவதற்காக அல்ல. உனது மென்மையான, எளிதில் ஏமாறக்கூடிய குணத்தை முற்றிலுமாக மாற்றி உனக்குள் ஈசனின் பேரருள் என்னும் அரிய தாதுக்களைச் செலுத்தி உன்னை எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் நவரத்தின பாறையாக, அசைக்க முடியாத ஆளுமையாக உருமாற்றுவதற்காகவே நான் அந்த தனிமையை உனக்கு கொடுத்தேன். எனது இளமைக்காலம் முழுவதும், எனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள் முழுவதும் இந்த வறுமையிலும் போராட்டத்திலுமே கழிந்துவிட்டதே. நான் இழந்த அந்த பொன்னான காலங்களை யார் எனக்கு திருப்பித் தருவார்கள் என்று நீ கலங்கலாம். ஈசனின் பார்வையில் காலம் என்பது வேறு. நீ வடித்த கண்ணீரோ, நீ தனிமையில் கழித்த எந்த ஒரு நொடியோ வீணாகவில்லை. அவை அனைத்தும் உனது மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கான அஸ்திவாரமாக என் திருக்கரங்களால் மிக ஆழமாக போடப்பட்டுள்ளன. எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் ஒரு இருண்ட மூலையில் எந்த ஒரு வடிவமுமின்றி, எந்த ஒளியுமின்றி, பல கோடி மைல்களுக்கு பரவி கிடக்கும் ஒரு மாபெரும் குளிர்ந்த தூசுப்படலத்தை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அதை பார்ப்பதற்கு எந்த பயனுமற்ற, எவருக்கும் பயன்படாத ஒரு இருண்ட மேகமாகத்தான் தோன்றும். பல்லாயிரம் ஆண்டுகளாக அது அப்படியே எந்த சலனமுமின்றி அமைதியாக கிடக்கும். ஆனால் அதற்கான ஒரு உன்னதமான நேரம் கனிந்து வரும்போது அந்த தூசுப்படலத்தின் மையத்தில் ஒரு மாபெரும் பிரபஞ்ச அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த தூசுகள் தங்களுக்குள் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும். அந்த மாபெரும் மோதலின் முடிவில் அதுவரை இருட்டாக் கிடந்த அந்த பகுதி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை தன்னுள் அடக்கிய பேரொளி வீசும் ஒரு மாபெரும் புதிய பால்வீதியாக வெடித்து சிதறி பிரகாசிக்கும். அகிலமே அந்த புதிய வெளிச்சத்தைக் கண்டு பிரமித்து சிரம் தாழ்த்தி நிற்கும். உனது வாழ்க்கையும் உனது திறமைகளும் இத்தனை காலமாக அந்த இருண்ட தூசு படலத்தைப் போலத்தான் எவர் கண்ணுக்கும் தெரியாமல், எந்த ஒரு தெளிவான பாதையும் இல்லாமல் முடங்கி கிடந்தது. உனக்குள் இருக்கும் மாபெரும் ஆற்றல் என்னவென்று உனக்கே தெரியாமல் நீ குழம்பித் தவித்தாய். உனக்கு வந்த கஷ்டங்களும் கடன்களும் நெருக்கடிகளும் உனக்குள் ஒரு மாபெரும் அழுத்தத்தை உருவாக்கின. அந்த அழுத்தத்தால் நீ முற்றிலும் சிதைந்து போய்விட்டதாக நீ நினைத்தாய். ஆனால் அந்த அழுத்தம் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை.
உனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பல்லாயிரம் நட்சத்திரங்களை, உனது அசுரத் திறமைகளை ஒன்று சேர்த்து உன்னை ஒரு மாபெரும் ஒளி வீசும் சாம்ராஜ்யமாக இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக ஈசனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஈர்ப்பு விசை அது. இனி எதை நினைத்தும் நீ அஞ்ச வேண்டாம். உனக்காக நான் வகுத்திருக்கும் பாதை மிகவும் பிரம்மாண்டமானது. உன்னை தரக்குறைவாக பேசியவர்களின் நாக்குகளே, நாளை உனது புகழைப் பாடும் அளவிற்கு மாபெரும் சிம்மாசனத்தில் நான் உன்னை கம்பீரமாக அமர வைக்கப் போகிறேன். உனது நேர்மைக்கும் நீ யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மத்திற்கும் இந்த அகிலத்தில் விலையில்லை என்று நீ நினைத்தாயல்லவா? அந்த தர்ம தேவதையே இனி உனக்கு பின்னால் மாபெரும் அரணாக நிற்பாள். உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் ஒரு புதிய பிராண சக்தியை கலந்துவிட்டேன். உனது ஒவ்வொரு அடியிலும் கைலாயத்தின் மாபெரும் பாதுகாப்பு உனக்கு நிழலாக வரும். உனக்கான ஆசிர்வாதத்தின் மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்ற பேருண்மை இப்போது உனது நாடிகளில் மெல்ல மெல்ல பரவி ஒரு மாபெரும் நிம்மதியை உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாபெரும் நிம்மதிக்கு மத்தியிலும் உனது ஆத்மாவின் ஆழத்தில் இன்னொரு ரகசியமான ஏக்கம் இன்னும் முழுமையாக தீராமல் தகித்துக் கொண்டிருக்கிறது. நான் உழைத்த உழைப்பு, நான் உருவாக்கிய அந்த படைப்புகள், நான் சிந்திய வியர்வைக்கு இந்த சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, எனது உண்மையான திறமை இருட்டடிக்கப்படுகிறதே என்ற அந்த பெரும் தீக்காயம் உன்னை இன்னும் வதைக்கிறதல்லவா? அந்த இரகசிய வலிக்கான மாபெரும் விளக்கத்தையும் அதற்கான அசுரத் தீர்வையும் உரைக்க எம்பெருமான் நான் தயாராகிவிட்டேன். உனது கையிலை நாதனின் இந்த அசைக்க முடியாத வார்த்தைகள் உனது ஆன்மாவின் ஆழம் வரை ஊடுருவி இத்தனை காலமாக உன்னை அடைத்து வைத்திருந்த அத்தனை சந்தேகங்களையும் முற்றிலுமாகச் சுட்டெரித்து விட்டதை நான் அறிவேன். உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் திறக்கப்படும் இந்த வேளையில் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உனது வீழ்ச்சிக்காக காத்திருந்தவர்கள், உனக்கு பின்னால் குழிபறித்தவர்கள் இனி என்ன ஆவார்கள் என்ற கேள்வி உனக்குள் எழலாம். அவர்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று நீ சிந்திக்கலாம். என் அருமை குழந்தையே, நீ யாரையும் பழிவாங்கத் தேவையில்லை. மாபெரும் சூறாவளி காற்று ஆக்ரோஷமாக வீசிக்கொண்டிருக்கும்போது அந்த சூறாவளியை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு முட்டாள் ஒரு பிடி சுடும் சாம்பலை எடுத்து அந்த காற்றின் முகத்திற்கு நேராக வீசுவதை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். அந்த சாம்பல் ஒரு காலம் அந்த மாபெரும் சூறாவளியை தடுத்து நிறுத்தாது. மாறாக வீசிய அடுத்த நொடியே அந்த சுடும் சாம்பல் காற்றோடு திரும்பி வந்து அதை வீசியவனின் கண்களையே குருடாக்கி அவனை நிரந்தரமான இருளில் தள்ளிவிடும் அல்லவா? உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்த அத்தனை வஞ்சகர்களின் நிலையும் அதுவே. கையிலை நாதனின் பேரருள் என்னும் மாபெரும் சூறாவளியாக நான் உன்னைச் சுற்றி அரணாக வீசிக்கொண்டிருக்கிறேன். உன்னை வீழ்த்தலாம் என்று அவர்கள் வீசிய வஞ்சகம் என்னும் சாம்பல் அவர்களை நோக்கியே திரும்பிச் சென்று அவர்களின் அகந்தையை முற்றிலுமாக அழிக்கும். அவர்கள் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கி உனது காலடியில் வந்து மன்னிப்பு கோரும் மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்தி காட்டுவேன். நீ அமைதியாக இருந்து உனது வெற்றியை மட்டும் கொண்டாடு. இதைவிட மாபெரும் நிம்மதி உனது இல்லத்திற்குள் இப்போது மலரப்போகிறது. உனது குடும்பத்திற்குள் இருந்த இனம் புரியாத குழப்பங்களும் சிறு சிறு சண்டைகளும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத தன்மையும் உன்னை மிகவும் வாட்டின. எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத திரை உங்களை முழுமையாக ஒன்றிணைய விடாமல் தடுத்துக் கொண்டே இருந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளாக சூரிய ஒளியே படாத ஒரு அடர்ந்த காரிருள் சூழ்ந்த வனத்தை நினைத்துக்கொள். அந்த வனத்தில் எங்கு பார்த்தாலும் முட்புதர்களும் விஷக்கொடிகளும் மட்டுமே மண்டிப்போய் கிடக்கும். ஆனால் ஒரு உன்னதமான அதிகாலை பொழுதில் ஞானச்சூரியன் தன் முழு பிரகாசத்தோடு உதித்து அந்த வனத்தின் மீது தனது பொற்கதிர்களை வீசும்போது என்ன நடக்கும்? அந்த இருள் நொடிப்பொழுதில் அலறியடித்து ஓடும். அந்த முட்புதர்கள் கருகி விழும். அந்த இடமே தூய்மையாகி தெய்வீக நறுமணம் வீசும் மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு மாபெரும் நந்தவனமாக அது உருமாறும். இத்தனை காலமாக உனது குடும்பத்தை பீடித்திருந்த முந்தைய தலைமுறையின் சாபங்களும் கர்ம வினைகளுமே அந்த இருளும் முட்புதர்களும் இப்போது என் நெற்றிக்கண்ணின் மாபெரும் பேரொளி உனது இல்லத்தின் மீது முழுமையாக விழுந்துவிட்டது. இனி உனது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயும் பிள்ளைகளுக்கிடையேயும் பிரிக்க முடியாத ஒரு தூய்மையான அன்பு மலரும். உனது இல்லம் எந்தவிதமான இருளுமற்ற தூய்மையான பூலோக கைலாயமாக மாறும். உனது தூய்மையான பக்தியும் நீ செய்த மாபெரும் தியாகங்களும் உன்னோடு மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை. பல தேசங்களை ஆண்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி தனது சுயநலத்திற்காக செல்வங்களைச் சேர்க்காமல் எதிர்கால தலைமுறைகள் எக்காலத்திலும் வறட்சியை சந்திக்கக்கூடாது என்பதற்காக பல மலைகளைக் குடைந்து ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி நீர்த்தேக்கத்தை உருவாக்கி வைப்பான் அல்லவா? அந்த அரசன் மறைந்தாலும் அவன் உருவாக்கிய அந்த பொக்கிஷம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அவனது சந்ததியினரை காக்கும். நீ எனக்காகச் சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் உனது நேர்மையும் அந்த மாபெரும் நிலத்தடி நீர்த்தேக்கத்தைப் போல ஈசனால் கைலாயத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. உனது பிள்ளைகள் நல்வழியில் அறத்தின் பாதையில் கம்பீரமாக நடந்து கல்வியிலும் செல்வத்திலும் உன்னைவிட பல மடங்கு சிறந்து விளங்குவார்கள்.
நீ சிந்திய வியர்வையின் பலனை உனது சந்ததியினர் எக்காலத்திலும் அமர்ந்து அனுபவிக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ சுமந்து வந்த பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு ஒரு மாபெரும் விடுதலையை உனது ஆத்மா இப்போது முழுமையாக உணர்கிறதல்லவா? உனது கடந்த காலத்தின் கசப்புகளை நான் அழித்துவிட்டேன். உனது நிகழ்காலத்தை நான் அரணாக நின்று காக்கிறேன். உனது எதிர்காலத்தை ஒரு மாபெரும் வெளிச்சமாக நான் மாற்றி அமைத்துவிட்டேன். இதுவே உனக்கான கையிலை நாதனின் இறுதி மற்றும் நிறைவான திருவாக்காகும். உன்னை சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நன்மையாகவே அமையும். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த ஆழமான திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பக்தியோடு பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.